நம்ம உடம்புல வரக்கூடிய சளி, இருமல், தும்மல், வாந்தி, பேதி, கட்டி, வீக்கம், அரிப்புகள், தடிப்புகள், இன்னும் உடம்புல வரக்கூடிய எந்த விதமான வலியா இருந்தாலும் அது நம்ம உடம்ப பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம உடம்பு நமக்கு தரக்கூடிய ஒரு சிக்னல். அதே மாதிரி நம்ம மனசுல வரக்கூடிய கவலை, பயம், விரக்தி, வேதனை, எரிச்சல், கோபம், ஆத்திரம், பொறாமை எதுவா இருந்தாலும் அது நம்ம மனசை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மனசு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல். நாம உடம்ப பத்தியும் தெரிஞ்சுக்காம மனத்தை பத்தியும் புரிஞ்சுக்காம அந்த சிக்னல் ஆஃப் பண்ற வேலையை தான் இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு தலைவலி வருதுன்னு வச்சுங்க, அது வெயில்ல அழைச்சதுனால வந்திருக்கலாம், அலசம் கொண்டாடி சண்டையால வந்திருக்கலாம், ஆபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனையா, எந்த காரணமா இருந்தாலும் அந்த காரணத்தை தெரிஞ்சுக்காம அந்த காரணத்தை நமக்கு காட்டக்கூடிய தலைவலியை தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். இப்ப ஆம்பளை ஒரு பேஷண்ட ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு கூட்டிட்டு போறோம்னு வச்சுங்க, வழியில என்ன அந்த சைரன் இது மாதிரி கத்தம் போட்டுட்டே இருக்குதுன்னு அந்த ஆஃப் பண்ண, இந்த வண்டி ஏன் தேவையில்லாம ஓடிட்டு இருக்குன்னா அந்த ஆம்புலன்ஸ் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமா நிப்பாட்டுறோம்னு வச்சுங்க, இந்த பேஷண்டோடைய நிலைமை எப்படி இருக்குதோ அப்படிதான் இன்னைக்கு உலகத்தோடைய போக்கு போயிட்டு இருக்கு. உடலில் வருகின்ற வலி உடலை அறிகின்ற வழி, மனதில் வருகின்ற வலி மனதை அறிகின்ற வழி. இந்த ரெண்டு வழிகளையும் புரிஞ்சுக்கிறதா நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதுக்கு இயற்கை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வழி. இயற்கையை புரிந்து கொள்வோம், நம்முடைய உடல் நலம், மனநலம், வாழ்க்கை நலம் எல்லாத்தையுமே காப்பாத்திக்குவோம்.